இந்த வீக்லி ஷார்பனிங் ஒர்க் ஷாப் வெறும் இன்னொரு மீட்டிங் கிடையாது. இது உங்க டீம் ஒண்ணா சேர்ந்து வர்ற ஒரு தருணம். நம்ம மிஷன்ல முழுசா இறங்கி ஒழுக்கத்தை ஒரு பெரிய முன்னேற்றமா மாத்துற நேரம் இது. எல்லா பிரிவும் அங்க இருக்கும்போது இந்த முழு செஷனும் ஒரு பலமான சிக்னலை கொடுக்கும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பா இருப்போம், உண்மையை ஒன்னா பார்ப்போம், அப்புறம் ஒரு டீமா முன்னேறுவோம். தெளிவான நோக்கத்தோட வேகமா ஆரம்பிங்க. ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியே எல்லாரும் தயாரா இருக்கிறதை உறுதி பண்ணுங்க. அப்போதான் அந்த ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம லட்சியம் மற்றும் விதிமுறைகளை பத்தி பேசுங்க. அதை முன்னாடியே தயார் பண்ணி வைங்க. அப்போதான் அது ஏனோ தானோன்னு இல்லாம ரொம்ப முறையா உண்மையா இருக்கும். அடுத்த 2 நிமிஷத்துல டெய்லி ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்டேட்டடா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை தெளிவா காட்டி பிரச்சனைகளை முன்னாடியே சொல்லிட்டு வாங்க. அப்போதான் ஒர்க் ஷாப் உண்மைகளோட ஆரம்பிக்கும். அங்கிருந்து ஒரு 3 நிமிஷத்துல மற்ற விஷயங்களை வேகமா முடிங்க. பிரேக்கர் ஏற்கனவே அப்டேட் ஆகியிருக்கணும். அப்போதான் டீம் முன்னேற்றம், ரிஸ்க் மற்றும் லீடர்ஷிப் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிசினஸ் ஸ்கோர் போர்டை பாருங்க. சேஃப்டி, குவாலிட்டி, டெலிவரி, காஸ்ட், அப்புறம் பீப்புள்னு எல்லாத்துலயும் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் சிம்பிள் கிராஃப்ட்ஸ் மூலமா தெளிவா காட்டுங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பொதுவான டெஃபினிஷன்ஸும் ஒரே உண்மையும் இருக்கட்டும். அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஒர்க் ஷாப்புக்கு முன்னாடியே டேட்டா பேக்கை வேலிடேட் பண்ணுங்க. KPI லாஜிக்கா அலைன் பண்ணுங்க. அப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸை தெளிவாக்குங்க. அப்போதான் பேச்சு நம்பர்ஸை பத்தி இல்லாம பெர்ஃபார்மன்ஸை பத்தி இருக்கும். டேட்டா கான்ஃபிடன்ஸ் டெஸ்ட் பண்ண ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு மெட்ரிக்கை ரெண்டமா எடுத்து அதோட சோர்ஸ், ஓனர், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் லாஜிக்கை ட்ரேஸ் பண்ணுங்க. இது ஒன்னும் பியூரோக்ரசி இல்ல, டீம்ஸ் நம்பிக்கையை வளர்த்துக்கிற விதம். சோர்ஸ் எவிடன்ஸ் தெளிவா இருக்கும்போது முடிவுகள் வேகமா எடுக்கப்படும். ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதிக நேரம் இருக்கிற பிளாக்க முக்கியமான வேலைக்கு கொடுங்க. 3 பிரச்சனைகளுக்கும் தலா 10 நிமிஷம் கொடுங்க. ஏன்னா சரியான புரிதல் தான் ரிவ்யூவை முன்னேற்றமா மாத்தும். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டார்கெட் கேட்ப முடிவு பண்ணு. வெறும் கருத்துக்களை சொல்லாம ஆதாரத்தோட உண்மைகளை கொண்டு வாங்க. அப்போதான் 5 வைஸ், ஃபிஷ்போன், பரேட்டோ, ப்ராசஸ் மேப்பிங், அப்புறம் கேப் அனாலிசிஸ் மாதிரியான முறைகள் நேரடியா உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த கேப் இருக்குன்னு டீம் புரிஞ்சுக்கிட்டா பொறுப்புணர்வு அதிகமாகும், தீர்வுகளும் சிறப்பா இருக்கும். அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கும் மதிப்பு கிடைக்கும். கடைசியா ஒரு 5 நிமிஷத்துல கிடைச்ச புரிதல செயல்களா மாத்தி அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸை முடிவு பண்ணி ஓனர்ஸ் அசைன் பண்ணுங்க. ரியலிஸ்டிக் டேட் செட் பண்ணி அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே ஓப்பன் பாயிண்ட்ஸையும் ஆடிட் செக்ஸையும் அப்டேட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு லேர்னிங் ரிஃப்ளெக்ஷனோடவும் கோல்டன் ரூல்ஸ்க்கான புது கமிட்மெண்ட்டோடவும் முடிங்க. இப்படித்தான் வீக்லி ஷார்பனிங் ஒர்க் ஷாப் வெறும் மீட்டிங்கா இல்லாம பெர்ஃபார்மன்ஸை உண்மையாவும் இம்ப்ரூவ்மெண்ட்டை உயிர் போடவும் வச்சிருக்கிற பழக்கமா மாறும்.